ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இது போல் சின்ன அச்சில் சீவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ பீட்ரூட்டையுமே ஃபுல்லாக இது போல் சீவி எடுத்துப்போம். இது போல் சின்ன அச்சில் சீவினோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து நல்லா மாவு போல் வரணும், அது போல் வேக வைக்கணும். இது போல் எல்லாத்தையுமே திருவி எடுத்துட்டேன். இப்போது குக்கர் எடுத்துகிட்டு இது நம்ம துருவி வச்சுருக்க எல்லா பீட்ரூட்டையுமே அதில் மாற்றிக்கலாம். எல்லா பீட்ரூட்டையும் இப்போ மாற்றிட்டு கால் லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட்க்கு 1/4 லிட்டர் பால் சேர்த்து கலந்து விட்டுருவோம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 7லேருந்து 8 விசில் கிட்டே விடுவோம். அதாவது பீட்ரூட் நல்லா வெந்து கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம விசில் விட்டுக்கணும். நான் இன்றைக்கி 7 விசில் விட்டுக்கிறேன். இப்போது 7 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிப்போம். நமக்கு நல்லா பீட்ரூட் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா திருப்பி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம சுண்ட வைக்கணும். இப்போ நான் கையில் இது போல் மசிச்சு பார்த்தோண்டா நல்லா பீட்ரூட் நல்லா மசியணும், அது போல் வெந்திருக்கணும் நமக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம சுண்ட வைக்கணும். இப்போ இது நல்லா கிளறி விட்டு தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். இப்போ நமக்கு ஓரளவு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது சின்ன வெல்லம் அப்படிங்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. நமக்கு 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டவ்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம்னா அந்த வெல்லமும் கலந்து கரைஞ்சி நமக்கு இன்னும் கரெக்டாக ரெடி ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஃபுல்லாக வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ 2மே சேர்த்துக்கலாம். இது போல் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப சுண்ட விட்டுறக்கூடாது, நமக்கு ரொம்ப ஹார்டாகிடும் அந்த வெல்லம். ஸோ இது போல் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் கொஞ்சம் கொதன்னு இருக்கும், அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது ரவுண்டு தட்டு, ஏதாவது சில்வர் தட்டு அல்லது இது போல் ஏதாவது தட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிப்போம். அதாவது அந்த தட்டிலெல்லாம் ஒட்டக்கூடாது, நம்ம இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால தட்டையில் ஒட்டும். ஸோ இது ஃபுல்லாகவுமே நெய் தடவி விட்டுக்கலாம். இப்போது மேலே லேசாக ஃப்ரை பண்ண முந்திரி போட்டுட்டு அதுக்கு மேலே பீட்ரூட் நம்ம வதக்கி வச்சுருக்க பீட்ரூட் மேலே போட்டுட்டு ஸ்பூனை வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஸ்பூன்லேயும் லைட்டாக நெய் தடவிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பூனில் ஒட்டாமல் வரும், அதுக்காகத்தான். நம்ம இது போல் தட்டில் வச்சு செய்யும்போது அந்த ஸ்கொயர் ஷேப் அது போல் நம்ம ஷேப் கட் பண்ணுறதுக்காக தான் இதில் வைக்கிறோம்.
இல்லை நீங்கள் ஷேப்பு வேணாம் அப்படின்னா நம்ம அந்த குக்கர்லேருந்து இறக்குற உடனே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுது இல்லையா, அந்த டைம்லேயே கொஞ்சம் நெய், அதிலேயே கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து ஷேப் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த தட்டைக்கு மாற்றிட்டு இப்படி செய்கிறேன். நம்ம டேரெக்டாக வந்துட்டு அந்த பீட்ரூட்டு ஃபுல்லாக வெந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் அது போல் முந்திரி பருப்பு, அப்புறம் நெய், அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு அதெல்லாம் போட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் கலந்துட்டு சின்ன சின்ன ரவுண்டு போட்டு அதுவும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் அந்த உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது இன்னுமே அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இனிமேல் நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது சாப்பிடும்போது நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த தட்டுக்கு மாற்றிட்டு அந்த ஷேப்பாக கட் பண்ணும்போது எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம பீட்ரூட்லாம் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விட்டுருவோம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது அப்படியே ஒரு பக்கெட் இருக்கட்டும். வேறு ஒரு கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்குவோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளக்க ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட்டு, அந்த தட்டை தூக்கி உள்ளக்க வச்சுருவோம். இது வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் உள்ளக்க வைக்கணும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் உள்ள இந்த வெள்ளை பாகு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அது போல் விட்டுறக்கூடாது. லைட்டாக நம்ம இந்த நெய் தடவி இருக்கோம் இல்லையா, அது வந்து மெல்ட் ஆகணும். அதுக்காக மட்டும் நம்ம உள்ளக்க வச்சு ஹீட் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் உள்ளக்க வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சூடு பண்ணோன்னா இது போல் நமக்கு நெய் வந்துட்டு உருகிடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக 5 ஏலக்காய் எடுத்துகிட்டு இது நல்லா தட்டி விட்டு அந்த எதலையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த தூளை மட்டும் மேலே சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே குயிக்காக எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. நமக்கு அந்த இனிப்பு வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும் சீக்கிரமாகவே. அதனால் கரெக்டாக 2 நிமிஷம் வச்சுட்டு அந்த நெய்யெல்லாம் உருகுனதும் வெளியில் எடுத்துடணும். இப்போ நமக்கு வந்துட்டு தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கொல கொலண்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். இது சூட்டோடு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வேறு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருவோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதே மெயினாக சூடாக இருக்கும்போது கட் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வரும். ரொம்ப ஆற விட்டுணுன்னா அதுக்கப்புறம் கட் பண்ண விடாது. ஏன்னா நம்ம அதில் உள்ள இனிப்பு வந்துட்டு ட்ரை ஆகி கட் பண்ண வராது. அதனால சூட்டோடு இருக்கும்போதே கட் பண்ணிடும். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்வீட் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ